படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன குடும்பத்தை காமிக்கிறாங்க. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளால வாய் பேச முடியாது. இவளுக்கு ஒரு கணவர். இவங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையனோட பேரு மேத்யூ. ஆனா இவன் முதல் ஒய்ஃபுக்கு பிறந்த பையன். இவளுக்கு பிறந்தது ஒரு பொண்ணு. இந்த பொண்ணோட பேரு சாம். இந்த 2 பேத்தையுமே அவ தன்னோட குழந்தைங்களா தான் வளர்க்குறா. இப்போ சண்டே மாஸ்னால இவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சர்ச்சுக்கு புதுசா ஒரு ஃபாதர் வந்திருக்காரு. இவர் தான் அந்த ஆளு. இவர் இருந்துட்டு பொய்யான தீர்க்க திசைகள் இருக்கிறதுனால இந்த உலகத்துக்கே எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா, இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. என்னாச்சு உனக்கு, ஏன் பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணவர் கேட்கிறாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவ சமாளிச்சிடுறா. அந்த இடத்துல ஒரு பிரெக்னென்ட்டான லேடி வந்திருப்பாங்க. அவங்களோட குழந்தைய தொட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவளும் இந்தாளா ஐயோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமா தான் பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவளோட கணவரும் குழந்தைங்களும் போயிட்டு இந்த ஃபாதர் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிக்கிறாங்க. ஆனா இவ வரவே இல்லை. அவளோட வண்டியில முதல்ல ஆளா போயிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டா. இடத்துல திடீர்னு பார்த்தா இந்த அபிகேல் அவங்களுக்கு வலி வந்துருது, பிரசவ வலி. ஐயோ சரி பிரசவம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள எடுத்துட்டு பாக்குறாங்க. இவ இந்த ஃபாதரை தான் விரிக்க விரிக்க பார்த்துட்டு இருக்கா. அந்த ஆளும் பார்த்துட்டு இருக்க. திடீர்னு மறைஞ்சு போயிடுறாரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இவ எப்படியாவது நார்மல் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனா குழந்தையோட தலை ரொம்பவே பெருசா இருக்கு. அதனால இப்ப யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும். ஸோ இவ என்ன பண்றானா, இந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த இடத்துல கர்ண கொலை பண்றா. இவங்க மட்டும் இப்ப உயிரோட தப்பிக்கிறாங்க. மாதிரி நடந்ததுல எல்லாருக்கும் ரொம்பவே மனசு வருத்தமா இருக்குது. இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவளோட கணவர் தான் இதெல்லாம் கடவுளோட கையில இருக்கிறது, நம்ம கையில ஒன்றும் இல்லை, இது ஓன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவ இல்ல அந்த புதுசா வந்திருக்கான்ல ஃபாதர், அவனோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவ சரி ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து சரி நம்ம அபிகையில போயிட்டு பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வரா. அங்க அவனோட கணவன் இருக்கான். இவனோட பேரு நேத்தன். இவ எங்க வந்தீங்க, ஒழுங்கு மரியாதை எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சுத்தமா அவளை பாக்குறதுக்கு அலோ பண்ணவே இல்லை. அவனோட குழந்தை இறந்ததுக்கு இவதான காரணம். அதனாலதான் அன்னைக்கு நைட் இவங்க தூங்கும்போது வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவ என்னடா சத்தம் கேக்குதே அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டு பாக்குறா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு துப்பாக்கி சூடு அந்த மாதிரி சத்தம் கேட்டதும் கணவர் எந்திரிச்சு பயந்து போய் வராரு. என்னன்னு பார்த்தா இந்த நேத்தன் அப்படிங்கிறவன் தான் என்னோட குழந்தையா கொன்ன, நீ தான் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக இவன் துப்பாக்கியோட கையில எடுத்துட்டு அது இவளை பார்த்ததுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். வெளியில இவங்களோட வண்டி நின்றுட்டு இருந்திருக்கும். அதையும் வேற ஃபுல்லா எரிச்சு விட்டுறான். இவங்களை எப்படியாவது போட்டு தள்ளணும், உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா சரக்கு அடிச்சிருப்பான் போல. போதையில இவங்களை கொல்றதுக்கு பார்த்துட்டு இருக்கான். நல்ல வேலையா கணவர் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவன் கொஞ்சம் அமைதியாகிறான். என்னடா குடிச்சுக்கிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணா திடீர்னு என்ன அமைதி ஆயிட்டான் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபாதர் இவனை சமாதானப்படுத்தி இருப்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா இவ டேய் அவன் நல்லவன் நம்பிராத, அவனை தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள மட்டும் கூப்பிட்டுறாத, உள்ள விட்டுறாத அப்படின்னு தெளிவா சொல்றான். ஆனா இவருக்கு மனசு கேட்கல. ஏன்னா இவராலதான் இப்ப நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. வீட்டுக்குள்ள வந்தாலும் இவ வெளியில வரவே இல்லை. அவளோட ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறா. இவ மனுஷங்களை கொல்றது இது பண்றதெல்லாம் நம்மளோட கையில என்ன இருக்கு, எல்லாமே அந்த கடவுளோட கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தத்துவம் பேசிட்டு இருக்கான். இவ ஒளிஞ்சு நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. சரி இனி எங்க இருக்க, வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கணவர் கூப்பிடுறதுக்கு பாக்குறாரு. தேடி பாக்குறதுக்காகவும் வராரு. பார்த்தா அவ செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அதனால இந்த மனுஷன் வீட பூரா தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவ இந்த ஃபாதர் நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ பண்ண தவறுக்கு நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்படி என்னடா இவ தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இவர் கீழே நீ ஏன் அவரை பாக்குறதுக்காக வரல, நான் உன்னை எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஆனா இவ இந்த பாருங்க நம்ம உடனடியா இங்க இருந்து போயிடலாம், நம்மளோட வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை அந்த நேத்தன் அவரால் மறுபடியும் பிரச்சனை வரும், அதனாலதான் போக சொல்றா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியில போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவோட இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இவங்களுக்கு நிறைய ஆடுகள் இருக்கும், அதெல்லாம் வேற யாரையாவது பாத்துக்க சொல்லலாம். நைட்டு பேசுறாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா இவங்களோட பண்ணையில இருக்கிற எல்லா ஆடுகளுமே செத்து கிடக்குது. அதுல ஒரு ஆடு பிரெக்னெண்டா இருந்திருக்கும். அதோட வயிற்ற கிழிச்சு அந்த குழந்தைய கூட கொண்டு இருந்திருக்காங்க. அட பாவி, எவன்டா மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இவன் என்ன நினைக்கிறானா, அந்த நேத்தன் அவன் தான் இது மாதிரி அவனோட குழந்தை இறந்ததுக்கு பழிவாங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இவனோட பையனை கூட்டிக்கிட்டு அவன் இடத்துக்கு போறான் பாக்குறதுக்காக. இங்க நம்ம இவ வாய் பேசாத நம்ம ஹீரோயின் பொண்ணோட கண்ணை கட்டி விட்டு இடத்த கிளீன் பண்றதுக்காக உள்ள போறா. ஏன்னா அவ இதெல்லாம் பார்க்க வேணாம், இந்த சின்ன வயசுல பயந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்றதுக்காக இப்ப இந்த இடத்துக்குள்ள வரா. திடீர்னு பார்த்தா யாரோ அந்த இடத்தோட கதவை பூட்டிடுறாங்க. இவளுக்கு பதறுது, ஐயோ யாராது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அங்க ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும்,
அங்க வந்து இருக்கிற ஸ்டூல்ல ஏறி பார்த்தா அந்த ஃபாதர் இவளோட பொண்ணு சாம கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்து போய் என்ன பண்றானா, எப்படியாவது இந்த ஜன்னல் வழியா ஏறி தப்பிக்க முயற்சி பண்றா பொண்ணை காப்பாத்த. ஆனா அந்த சேர் வந்து அங்கேயே ஸ்லிப் ஆகி அவ கீழே விழுந்து, அதுவும் கொஞ்சம் தூரத்துல இருந்து விழுந்ததுனால மயக்கமே ஆகிடுறா. பக்கம் இவளோட ஹஸ்பண்டும் அவ பையனும் இருந்துட்டு அந்த நேத்தனை பார்க்க வந்திருப்பாங்கல்ல, வந்து பார்த்தா அவன் முன்னாடியே இங்க இருந்து போயிட்டான் அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. சரி இங்க இல்ல, அப்ப நமக்கு இங்க வேலையில திருப்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரும்போது அந்த பண்ணையில இருந்து இவ மயக்கத்தோட எந்திரிச்சு அப்பதான் வெளியில வரா. இவளோட கதவை திறந்து விட்டதும் ஐயோ என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி போய் அவளோட பொண்ணை தான் வந்து பாக்குறதுக்காக போறா. நல்ல வேலையா அவளுக்கு எதுவும் ஆகல, அவன் எதுவும் பொண்ணெல்லாம் தூக்கிட்டு போகல. இவளோட வீட்டுல தான் அவ வந்து இருப்பா. சரி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆளு உன்கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அவளோட சைன் லாங்குவேஜ்ல கேட்க, ஆமா நீங்க எதுவும் தப்பு பண்ணீங்களா, நீங்க ஈவிலா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்குறா. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி யாரையோ கொண்டிருக்கீங்களா, அதுக்காக கண்டிப்பா அவர் உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாருமா அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. சரி சரி செல்லம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரிலாக்ஸா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணை வந்து அவ தூங்க வைக்கிறா. இவ நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா வீட்டுல எல்லாரும் நல்லா தூங்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இவளோட குதிரையை எடுத்துக்கிட்டு இவ நேரா இப்ப அந்த சர்ச்சுக்கு தான் வரா. என்னடா அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அந்த ஆளோட ஃபாதரோட பிளேஸ்ல செக் பண்றாங்க, ஒரு கத்தி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு இந்த ஆளை இன்னைக்கு எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம்ல போயிட்டு செக் பண்றதுக்காக போறா. போய் பெட்ஷீட்டை எடுத்து பார்த்தா இவளோட பொண்ணு சாம் அவளோட பொம்மை அங்க இருக்குது. ஐயோ இது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல அந்த ஆளு ஃபாதர் இவளோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். வந்துட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறத நல்லா வந்து நோட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல இவனோட கணவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, யாரோ இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக எந்திரிச்சு வந்து பாக்குறான். வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, ஆனா இவங்களோட பண்ண அந்த இடத்துல வந்து லைட் எரியுது. என்னடா இது, யாராது என்னோட ஆடுங்களை வேற ஏற்கனவே கொண்டிருக்காங்க, அவனை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில துப்பாக்கியோட எடுத்துக்கிட்டே அவன் வந்து எவன்டாது அப்படின்ட்டு உள்ள வரான். வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கிங்கு. இந்த ஃபாதர் இருந்துட்டு அவனை தான் நிறைய தடவை குத்தி அந்த இடத்துல வந்து மனசாட்சி இல்லாம கொள்றான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, ஏன்னா அவன் உன்னை விரும்புறாளே, அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். அவளை பிடிச்ச யாரா இருந்தாலும் சரி அவனை நான் இப்படிதான் போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இவன் வந்து குதிரையில வீட்டுக்கு வந்து பார்த்தா புருஷனோட குடலை உருவி கழுத்துல மாலையா சொருவி விட்டுருக்கான் அந்த ஃபாதர் பையன். தயவு செஞ்சு என்னை வந்து கொன்று, இதுக்கு மேலே எனக்கு வந்து இப்படி இருக்க முடியல, கஷ்டப்பட முடியல அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அவளால் ஆனால் அதை செய்ய முடியல. அப்போ அவனோட பையன் மேத்யூ அவன் தான் வரான். அவனுக்கும் தன்னோட அப்பாவை இந்த மாதிரி பண்ணுறதுல விருப்பம் இல்லை. இருந்தாலும் அப்பா வந்து கஷ்டப்படுறதையும் அவனால் பார்க்க முடியல. அதனால வேற வழியே இல்லாமல் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவனோட துப்பாக்கி எடுத்து அவனை அந்த இடத்துல ஷூட் பண்ணி கொள்றான். சாவறதுக்கு முன்னாடி இவங்களை கூட்டிக்கிட்டு இவனோட அப்பா வீட்டுக்கு வந்து போக சொல்லியிருப்பாங்க. அதனால இப்ப இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும், இதுக்கு மேல டைம் இல்லை அப்படின்னு பாத்துட்டு இருக்க வீடு வேற பத்தி எரிய ஆரம்பிக்குது. ஐயோ பொண்ணு என்ன ஆனாலும் அப்படின்னு இவ பதறி போயிட்டு பாக்குறா. நல்ல வேலை அவ வெளியில தான் நின்றுட்டு இருந்திருப்பா. சரி இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. ஒரு பக்கம் வெளியில அந்த பொம்மை கிடக்கும், அதை எடுத்துக்கிட்டு அந்த வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத இந்த ஃபாதர் சந்தோஷமா பாத்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக், என்னதான் இவங்களோட வாழ்க்கையில நடந்ததுன்னு. இந்த பொண்ணோட பேரு ஜொஹானா. இவ வந்து பாலைவனம் காடு மாதிரி இருக்கு, அங்க வந்துட்டு இருக்கும் போது மயங்கி விழுந்துடுறா. இப்போ திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஃபாரினர் குடும்பம், அவங்க அந்த வழியா வந்திருப்பாங்க போல. அதனால அவங்க அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி எப்படியோ நம்மளை யாரோ காப்பாத்துனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இவங்க எல்லாரும் இப்போ ஒரு பாருக்கு தான் வந்து போறாங்க. அந்த இடத்துல வந்து ஃப்ராங்க் அப்படிங்கிறவன் தான் ஓனரா இருக்கிறான். அங்க போயிட்டு நீ எப்படி இருக்க, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிக்கிறாங்க. இவளுக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறா, எல்லாம் சாப்பிட்டுக்கிறா வேணுங்கிறதெல்லாம். அதுக்கப்புறமா தான் தெரிய வருது இந்த இடமே ஒரு மாதிரியான இடம், பொண்ணுங்களை சேல்ஸ் பண்றதுன்னு. இப்ப கூட்டிட்டு வந்தவங்க இவளை இந்த இடத்துல வித்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இதை தெரிஞ்சதுமே பாதிரி போய் ஐயோ என்ன இந்த இடத்துல போய் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரினர் குடும்பத்துக்கூடயே போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவங்க ஆல்ரெடி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்ப இந்த ஃப்ராங்க் தான் இருந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் போகக்கூடாது, இதுதான் உன்னோட இடம், நீங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நைட் அவளால நிம்மதியா தூங்கவே முடியல. ஏன்னா இந்த இடத்துல சாலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்பா. அவ வந்து ரொம்ப பிஸியா இருப்பா. அந்த சத்தத்தால இவளால வந்து தூங்க முடியாது நிம்மதியா. இப்ப அவ வந்துட்டு இது மாதிரி சில கிளைண்ட்ஸ் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றா. அப்புறம் நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரியும் கேட்கறா. ஆமா அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத, தயவு செஞ்சு சீக்கிரட்டாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன்னா இவளையும் அந்த மாதிரி வித்துருவாங்க அப்படிங்கறதுனால. பார்க்கவும் சின்ன பொண்ணா தானே இருக்கா. அதனால இந்த பார்ல இப்ப வந்து அவ கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. அப்பா அங்க வர ஒரு கிளைண்ட், அவனுக்கு இவளை பார்த்ததுமே பிடிச்சு போயிருது. இவளை போயிட்டு ஃப்ராங்க் கிட்ட கேட்க, ஆனா அவர் இருந்துட்டு அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா சின்ன பொண்ணுன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். சரி நீ என்ன பண்ணுவானா, நான் சாலி கூட இருக்கிறத இந்த பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணை அப்படியே வெறி கொண்டு பாக்குறான். அது அந்த பொண்ணுக்கு செம கடுப்பாகுது. இந்த பொண்ணு மேல இருக்கிற வெறியில கீழே இருக்கிற சாலிய ரொம்பவே கொடுமை
கொடுமைப்படுத்துறான். இதை இந்த பொண்ணால பார்க்க முடியல. அதனால அவனோட துப்பாக்கியை எடுத்தே அவனை ஷூட் பண்றதுக்கு பாயிண்ட் பண்றா. வாவ், இது இன்னும் செமையா இருக்கே, செம்ம த்ரில்லிங்கா இருக்கு, நீ எப்படியே ஷூட்லாம் பண்ண மாட்டே, அப்படியே வச்சு எனக்கு இன்னும் வெறியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறுப்பு தான் ஏத்திட்டு இருக்கான். இதனால சாலியையும் போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்துறான். இவன் வந்து என்ன பண்றான்னா, பயந்து போய் இவன் ரொம்ப ஓவரா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த புல்லட் அவன் மேல படல, அது மிஸ் ஆயிருது. நீ என்னவே கொல்ல பாக்குறீல அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட தப்பா நடந்துக்க வர அந்த நேரத்துல அந்த சாலி அவன் எந்திரிச்சு அந்த துப்பாக்கி எடுத்து அவன் அந்த இடத்துல போட்டு தள்ளுறா, இவளை காப்பாத்துறதுக்காக. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அவளே தூக்கு மாட்டி இறந்து போயிடுறா. ஏன்னா நாம ஒருத்தனை கொண்டிருக்கோம், எப்படினாலும் அதனால நம்மளை பின்தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ராங்க் கடையோட ஓனர், நீ இதுக்கப்புறம் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது, நீ பெரிய பொண்ணு ஆயிட்டல, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவகிட்ட வந்து தப்பா நடந்துக்க தான் முயற்சி பண்றா. ஆனா எப்படியோ இவ வந்து அந்த சாலி சொல்லி கொடுத்த சில ட்ரிக்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வந்து வளர ஆரம்பிக்கிறா. ஓரளவுக்கு இப்போ பெரிய பொண்ணாவும் ஆயிட்டா. இப்போ இந்த இடத்துக்கு திடீர்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வந்துட்டு ஃப்ராங்க, என்னோட பொண்ணை கொன்னதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பொண்ணோட சாவுக்கு நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்ப இவ இருந்துட்டு ஒரே ஷூட் தான், அந்த இடத்துல அவரு காலி. ஆனா உண்மையிலேயே ஷூட் பண்ணது ஃப்ராங்க் கிடையாது. மேல பார்த்தா ஜன்னல் பக்கத்துல ஒருத்தவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான், இவன் தான் வந்து ஷூட் பண்ணி இருந்திருக்கான். இது எல்லாமே ஒரு செட்டப் தான் இதெல்லாம் பண்ற மாதிரி. ஆனா உண்மை அது கிடையாது. இப்போ இவளுக்கு இந்த ஜோஹானாக்கு இந்த இடத்த தாண்டி லெஸ் அப்படிங்கிறவ ஒருத்தி ஃப்ரெண்ட் இருக்கிறா. அந்த இடத்துலதான் வந்து வேலை செய்வா. இருந்தாலும் இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படியாவது ஒரு நாள் காலையில இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும், இந்த மாதிரி ஒரு ஊர்ல வாழ்றதே பாவம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு வந்து எப்பயும் போல பார்ட்டி நடக்குது. அப்போ இந்த லிஸ் அவகிட்ட ஒருத்தவன் வந்து தப்பா நடந்துக்க பாக்குறான். ஆனா அவ இருந்துட்டு, ஏன்டா எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படிடா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவனை கேவலமா பேச, அங்க இருக்கிற எல்லாருமே அந்த மனுஷனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் அந்த மாதிரி ஆட்கள் தானே, என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே எடுத்து பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்துட்டு என்ன பண்றான்னா, லிஸோட நாக்கவே கட் பண்ணிடுறான். ஏன்னா இது மாதிரி இருந்தா தானே நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நாக்கு போயிருச்சு, அவ்வளவுதான். டாக்டர் வந்து செக் பண்றாரு, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு மருந்தெல்லாம் போடுறாரு. இருந்தாலும் இந்த பொண்ணால இதுக்கப்புறம் பேச முடியாது, அதனால நீங்க சைன் லாங்குவேஜ் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கு கொடுத்து கத்துக்க சொல்றாரு. இவளும் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து பேசணும், என்ன சைன் லாங்குவேஜ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறா. இவ கூட எப்பயுமே துணையா அந்த ஜொஹானாவும் இருக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா விஷயங்களுமே பண்றாங்க. இந்த பொண்ணும் அதனால சைன் லாங்குவேஜை கத்துக்கிறா. நம்ம எப்படினாலும் சீக்கிரமாவே அந்த ஃப்ராங்கை நான் போட்டு தள்ளுவேன், ஏன்னா அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ் வந்து கோவமா சொல்றா. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஆகுது. இவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்கடா அப்படின்னு பார்த்தா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ற இடத்துக்கு தான். இவர்கிட்ட ஒரு புரோக்கர் மாதிரி இவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்றாங்க. இது மாதிரி ஒரு பொண்ணு, இவளால வாய் பேச முடியாது, இப்போ நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன், இதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆள், நல்ல ஆள் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க. இவளுக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நமக்கு எப்படியும் ஒரு பேர் கிடைச்சிருவான், அதுக்கப்புறம் நீயும் என் கூட வந்துரு, நீ என்னோட தங்கச்சியா எங்க கூடயே நீ சந்தோஷமா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா வாழலான்னு பேசிட்டு இருக்காங்க. சரி இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான ஆள் கிடைச்சிட்டாங்க. அதனால கிளம்புறதுக்கு திங்ஸ் எல்லாத்தையுமே அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்தா இந்த ஃப்ராங்க் இருந்துட்டு, நீங்க எல்லாருமே இன்னைக்கு நைட்டு வந்து வாங்கப்பட்டிருக்கீங்க ஒரு மனுஷனால, அதனால நீங்க எல்லாரும் இன்னைக்கு அந்த மனுஷனை சேர்ந்து சந்தோஷப்படுத்த போறீங்க, செம காசு செம லாபம் அப்படின்னுட்டு இருக்கான். அது வேற யாரும் கிடையாது, இந்த ஃபாதரா இப்ப வந்திருக்கானே அவன் தான் இது. ஜோஹானா அவன் இவரை பார்த்ததுமே ஷாக் ஆகுறா. என்னடா யாரை பார்த்தாலும் இவரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறீங்க, அப்படி என்னதான்டா இந்த ஆளோட கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் இருந்துட்டு எல்லாரும் நீங்க வந்து இவரை சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல, எல்லாரும் நிக்க வச்சதும் இந்த ஆளு ஜோஹானாவை மட்டும் பார்த்துட்டு, வாவ் என்ன அழகு, எனக்கு நீ மட்டும் தான் வேணும் அப்படின்னு அவளை மட்டும் கூட்டிட்டு போயிடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா நீ பண்ண தப்புக்கெல்லாம் நிச்சயமா உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்டயும் சொல்றாரு. சரி இதுக்கப்புறம் ஒன்னாலதான் வந்து நான் காப்பாத்தப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ எனக்கு அடி பணிஞ்சுதான் நடக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, கையில வச்சிருக்கிற பெல்ட் இது மாதிரி வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பொண்ணை. அவளா வழியில துடிச்சு கத்திக்கிட்டு இருக்கிறா. இந்த சத்தம் வெளியில லிஸுக்கு கேட்டுருது. என்னாச்சு, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ள போறா. உள்ள போய் அவ கையில ஒரு கத்தி இருக்கும், அதை வச்சு இவனோட மூஞ்சிலே ஒரு கோடு. இதனாலதான் இந்த ஆளுக்கு மூஞ்சில ஒரு கோடு விழுந்திருக்கு. என்னையவே நீ வந்து அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, இந்த பொண்ணு கையில இருந்த கத்தி, அவளோ ஒரு சாதாரணமான பொண்ணு, இவனோ ஒரு ஆம்பளை, அந்த திமிரு, அதனால கையில இருக்கிற கத்தியை வாங்கி அவளை நெஞ்சில ஒரே சொருக அந்த இடத்துல காலி.
அப்புறம் ஜொஹானா நீ எனக்கு தான் அப்படின்னு இவன் சொல்ல அவ கத்தி எடுத்து அவனோட கழுத்துலயே ஒரே போடா போட்டுறா, அடி பாவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இவன் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சு இவளும் அதுக்கப்புறம் அந்த பையன் 2 பேரும் இறந்து போனாங்களா, அவங்க 2 பேரும் கையிலையும் கத்தியை வந்து மாத்தி மாத்தி வச்சிடறா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இறந்து போனது மாதிரி இருக்கட்டும்னு ஃப்ரேம் பண்றா. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு இதை பண்றதுக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லை. இந்த இடத்த வந்து இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு லிஸ் அவளையும் ரொம்ப கொடூரமா வந்து இறந்துட்டா. அவளை வந்து பாவமா பார்த்துட்டு அவங்க 2 பேத்தையும் அங்கேயே போட்டு தள்ளிட்டு இங்க இருந்து கிளம்புறா. நேரா டாக்டரை பார்க்க தான் வரா. என்னடான்னு பார்த்தா என்னோட நாக்கை நீங்க வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறா. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஒரு காரணமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இவரும் வந்து சரின்னு முதல்ல ஒத்துக்கிட்டு பண்ணுறதுக்கு வந்தாலும் அவருக்கு வந்து மனசு கேட்கல, என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நீங்க பண்ணலாம் என்ன, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவளோட நாக்கை வந்து கட் பண்ணிடுறா. எதுக்காக அப்படின்னு பார்த்தா இவ வந்து ஜொஹானா, இவ லிஸா இப்ப வந்துட்டு அவளுக்காக ஒரு பார்ட்னரை தேட சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பார்ட்னர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு கூட இவ வந்து கிளம்பி போறா. படத்தோட ஹீரோயின் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இவன் அந்த ஃபாதரை பார்த்து பயந்தானோ இப்போ தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்கு. இதே மாதிரி ஒரு பாலைவனம், இந்த இடத்துல வந்து சாம்வேல் அப்படிங்கிற இவனை துரத்திக்கிட்டு வந்த எல்லா எதிராளிகளையும் வந்து அந்த இடத்துல அடிச்சு தும்சம் பண்றான். இவன் கையில துப்பாக்கி இருக்கும், அதனால ஓரளவுக்கு எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறான். சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியா ஒருத்தன் மட்டும் கையில துப்பாக்கியோட மவனை நீ கிட்ட வந்த அவ்வளவுதான் அப்படின்ட்டு கன் பாயிண்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறான். இவனோட பேரு உல்ஃப். இந்த இடத்துல கட் பண்ணி இப்போ இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ தான் சின்ன வயசு ஜொஹானா. இவ இருந்துட்டு இப்போ ப்ரே பண்ணிட்டு இருக்கா தூங்க போறதுக்கு முன்னாடி. இவளோட அப்பா யாருன்னு பார்த்தா இந்த ஃபாதர்னு சுத்திக்கிட்டு இருக்கானே அவன் தான். படத்தோட ஹீரோயின் வாய் பேச முடியாம இருக்காளே அவ தான் இந்த பொண்ணை. இப்ப தெரியுதா ஃபாதரை பார்த்து ஏன் பயந்தானு. உண்மையான அப்பனே இவன் தான். தினமும் நைட்டு அவங்க அம்மாவை குடிச்சிட்டு அந்த ஆள் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இவங்க ஒய்ஃபோட பேர் இருந்துட்டு ஆனா. இப்போ கூட அவர் சர்ச்சில் இது மாதிரி தப்பு பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, டெய்லி ராத்திரி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவளுக்கு ஏதோ ஒன்று உடம்பு அன்னைக்கு நைட்டு என்னமோ ஒன்று பண்ணுது. என்னடா அப்படின்ட்டு வந்து பார்த்தா ஒரே ரத்தக்கரையாக இருக்குது. ஐயோ என்னமோ ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டு இருக்கா. பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் மலையில நனைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவ வந்து பெரிய மனுஷி ஆயிட்டா, ஆனால் அது வந்து அவளுக்கு தெரியல. இதை பற்றி அம்மா கிட்டேயும் ஷேர் பண்ணலை. சொல்லலான்னு பார்த்தா அப்பா அம்மாவை கூட்டிட்டு எங்கேயோ போறாரு. எங்கடான்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா இவங்களோட அந்த கராஜ் அதுக்கு போயிட்டு பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு. மறுநாள் காலையில ஐயோ நமக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு, நம்ம சாக போறோம் அப்படின்னு நினைச்சு பயந்து போய் என்ன பண்றேன்னா அவளோட துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறா. அப்ப இவளோட அம்மா தான் வந்துட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே நேச்சுரல் தான், இப்படி இருக்கிறது நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு மெதுவாக தான் சொல்லிட்டு இருக்கிறா. இருந்தாலும் இந்த ஆளுக்கு அது எப்படியோ தெரிஞ்சிருது. அவளோட அந்த மூமெண்ட் அவளோட அதெல்லாம் பார்த்துட்டே ஓ அப்படின்னா இவ இப்போ ஒரு வழியா பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னு இந்த ஆள் வந்து புரிச்சுக்கிறாரு. அடுத்து ஏதோ ஒரு பெருசா பிளானை போடுறாரு. இப்போ அன்னைக்கு வந்துட்டு இவ என்ன பண்றான்னா அவங்கள ஃபார்ம்ல இருக்கிற அனிமல்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. அப்ப வெளியில ஏதோ ஒரு குதிரை சவுண்டு கேட்குது. எவன்டாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அந்த சாம்வேலும் அதுக்கப்புறம் அந்த உல்ஃப் இவங்க 2 பேரும் குதிரையில வந்திருக்காங்க. எங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாம் வந்து கேட்கறான். இவனுக்கு உடம்புல வேற நிறைய அடிபட்டிருக்கும். இவங்க அம்மா அப்பா தற்காலிகமா வீட்டுல இல்லாததுனால அங்க இருக்கிற பம்ப்ல வந்து தண்ணி குடிச்சுக்கிறதுக்கே இவ வந்து அலோவ் பண்றா. வரும்போதே உல்ஃப் வந்து கொஞ்சம் மயக்கமாயி தான் வந்திருப்பான். தண்ணி குடிச்சோடனே இப்ப சாமும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இவ வேற வழி இல்லாம 2 பேத்தையுமே அவளோட பண்ணைக்குள்ள தான் எடுத்து வைக்கிறா. அதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்றான்னா இவங்க இங்க இருக்காங்கன்னு தெரியக்கூடாதுல, அதனால இவங்க வந்த குதிரை அதை வந்து அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுறா. இவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அதுவும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது சுத்தம். ஸோ குதிரையை விரட்டி விட்டுட்டு இவங்களுக்கு வந்து நிறைய அடிபட்டிருக்கும். அதுக்கு வந்து மருந்து போடுறதுக்காக வரா. அங்கங்க உடம்புல அடிபட்டதோட இவனோட உடம்புல புல்லட்லாம் வேற இருக்கும். எப்படியோ எடுத்து அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மருந்து போடுறா. உல்ஃப் வந்துட்டு இன்னும் அழகா நீ போடுற அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா பாத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஆளு உள்ள வரான். ஐயோ யாரோ வராங்க, சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் துப்பாக்கி எடுக்க டே அமைதியாடுறா, நம்ம ஒளிஞ்சுதான் இருக்கோம், அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவங்க அப்பாவுக்கு இவ வந்து என்ன பண்றான்னா கொஞ்சம் சோப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. பரவாயில்லையே நீ ரொம்பவே இதெல்லாம் நல்லா பண்றியே, உங்க அம்மா விட நீ நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் பேசுறாரு. இது எல்லாத்தையும் ஆனா பார்த்துட்டு தான் இருக்கிறா. அவளுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவ தன்னோட பொண்ணுகிட்ட போயிட்டு இப்படியா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா பிடிக்கல. இப்பெல்லாம் நடந்துக்கிறது தப்புன்னு சொல்ல அதெல்லாம் இந்த ஆள் வந்து சுத்தமா காதலே வாங்கல. நைட்டும் ஆனா என்ன பண்றான்னா சரி நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நெருங்கி போய் பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அந்த ஆள் இருந்துட்டு எதையுமே கண்டுக்கவே இல்லை, அப்படியே சடம் மாதிரியே உட்காந்துருக்கான். சே என்ன ஆள்றாவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணுகிட்ட எப்படி வந்து வேட்டையாடணும், என்னப்பா எப்படி கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறா. இது எல்லாத்தையும் சாம் வந்து உள்ள இருந்துட்டு பார்த்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அம்மா வந்து எப்படி பண்றாங்கன்னு. திடீர்னு அவளுக்கு கொஞ்சம் பெயின் வந்துடும், அதனால அப்படியே உள்ள வந்துட்டு துடிச்சிட்டு இருப்பா.
அப்புறம் பார்த்தா இவளோட அப்பா அவன் வேற உள்ள வந்துடுறான். இப்ப அவ வந்து குளிச்சு வாஷ் பண்ணிட்டு இருப்பா. அதை இவன் ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்ததுமே ஆனாக்கு செம்ம கடுப்பாகுது. கூப்பிட்டதுமே அவன் கோவமாகி அவளை அடிக்கிறான். உனக்கு என்ன தைரியம் திமிரு, என்னையவே நீ கூப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு, யோ அது உன்னோட பொண்ணியா அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு சுத்தமா புரிய வராது. அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே இவ வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறா. என்ன மாதிரியான கொடுமையான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தா இவளை எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போறான். என்ன எங்கடா போறாங்க அப்படின்னு தெரியாம சரி இவளும் இங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரா. அப்ப சாம் இருந்துட்டு எனக்கு கயிறு வேணும்னு கேக்குறான். ஏன்னா இந்த உல்ஃப் ஏதோ ஒண்ணு பிளான் பண்றான் இவங்கள போட்டு தரல, அதனால எனக்கு கயிறு ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்க சரின்னு அவளும் வந்து எடுத்து கொடுக்குறா. என்னடான்னு பார்த்தா வெளியில வந்து ஒரு சின்ன ஓட்டம் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுலதான் அந்த உல்ஃப் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அது வழியா கயிறை இறக்கி இவன் உள்ள இறக்குறதுக்கு இவனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பாக்குறான். இவன் இருந்துட்டு துப்பாக்கி வச்சிருப்பான்ல, ஷூட் பண்ண முயற்சி பண்றான். இருந்தாலும் அவன் எத்தனை தடவை ஷூட் பண்ணாலும் சரி அது எதுவுமே வந்து அவனை வந்து போட்டு தள்ளல. இப்ப உள்ள எப்படியோ இவனை வந்து இவன் போட்டு தள்ளிடுறான். உல்ஃப் வந்து கொஞ்சம் கெட்டவன், இவனோட பகையாளி தானே, எப்படியும் அவனை போட்டு தள்ளிடுறான். எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி அவ பாக்குறா. அவனோட பாடியையும் அங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்காக கொடுத்துட்டு தான் என்ன முதல்ல கொலை பண்ண முயற்சி பண்ணா, அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன். இல்ல இவனுங்களுக்குலாம் பாவம் பார்த்தோம் நம்ம உயிர் இருக்காது. அதே மாதிரிதான் நீ உன் அம்மா மாதிரி இருக்காத, ரொம்பவே தைரியமா இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கொடுக்குறான். ஒரு பக்கம் இவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த ஆள் வெளியில போனால எங்க போயிருப்பாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு மெட்டல் பீஸ் வந்து செய்ய சொல்லியிருப்பானாட்டிருக்கு. அதை தான் இப்ப இவரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா இவங்க வாய்க்கான பூட்டு, நீ பண்ண பாவத்துக்கலாம் இதுக்கப்புறம் வாயை நீ திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு ஒரு மெட்டலால செஞ்ச பூட்டை போட்டு வச்சிருக்கான். அம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சர்ச்சில் உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. இந்த ஆள் தான் வேற ஃபாதர் ஆமா. இவர் இருந்துட்டு இது மாதிரி பாவம் செய்யப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி அதுக்கான தண்டனைகளை அவங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கிறான். இவளால இதெல்லாம் தாங்கவே முடியல. அதனால இந்த ஆள் கூட வாழ்றதுக்கு இதுக்கு மேல நம்ம செத்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த இடத்துல தூக்கு மாட்டி இறந்து போறாங்க. அப்ப கூட கொஞ்சமாவது மனசு இறங்குவான் இந்த ஆளு அப்படின்னு பார்த்தா இப்படிதான். இது மாதிரி பாவம் செஞ்சவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும், இதே மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அட பாவி நீ எல்லாம் மனுஷனாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவனை ரொம்ப நல்லவன் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா தன்னோட மனைவின்னு கூட பார்க்காம இவர் வந்து இந்த மாதிரி இப்ப தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுத்திருக்காருன்னு பெருமையா நினைக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பயங்கரமா தன்னைத்தானே வந்து கஷ்டப்படுத்திக்கிறான். ஒரு பக்கம் இவர் இருந்துட்டு பயந்து போய் சாம தான் வந்து இங்க வந்து பாக்குறா. ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை பாரு நீ ரொம்பவே தைரியமா இருக்கணும் சரியா, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. பார்த்தா இந்த ஆள் வந்து இவளை எங்கேயோ கூட்டிட்டு போறான். எங்கடா கூட்டிட்டு போறான், சரி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இவளும் பதறி போயிட்டு வரா. பார்த்தா பயங்கர ஷாக்கிங். இவளை கல்யாணம் பண்றதுக்காக இவன் வந்துகிட்டு இருக்கிறான். ஆட்ட பாவி அப்படின்னு தெரிஞ்சதுமே அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவ முயற்சி பண்றா. ஆனா இவளோட வாயையும் அந்த மெட்டல் டிவைஸ் அதை வச்சு போட்டு பூட்டிடுறான். இதுக்கப்புறம் இவளால ஹெல்ப் கூட கேட்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கிறான். டேய் அது உன்னோட பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு சாம் அங்க வந்துடுறான். டேய் இதே மாதிரி தாண்டா சின்ன வயசுல ஏன் அப்பனும் இப்படிதான் என்கிட்ட தப்பா நடந்துங்க முயற்சி பண்ணான், அவனை அந்த இடத்துல நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் உள்ள வரும்போது அவனோட பை வர கீழே விழுந்துரும். அதுல ஒரே தங்கமா இருக்கும். இவன் கிட்ட நிறைய தங்கம் இருக்கு அப்படிங்கறத அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். இதே மாதிரிதான் என் சின்ன வயசுல என்கிட்ட பிரச்சனை பண்ண அப்பாவை நான் போட்டு தள்ளினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சாவியை வாங்கி அவகிட்ட கொடுத்துட்றான். அதனால எப்படியோ அந்த பூட்டை ஓபன் பண்ணி அவ வாயில இருந்த மெட்டல் டிவைஸை வந்து ஓபன் பண்ணிடுறா. இப்போ அதே மாதிரிதான் ஒன்னையும் நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் துப்பாக்கியை வச்சுட்டு இருக்கிறான். இந்த பொண்ணு அதை எப்படியோ கழட்டிடுறா. சரி நமக்கு விடுதலை ஆயிடுச்சு, எப்படியும் இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க இந்த ஆள் என்ன பண்றான், அவன் கையில இருந்த துப்பாக்கியை ரொம்பவே ஈஸியா டேக்கிள் பண்ணி கையில வாங்கி அவனோட நெத்தி போட்டுலே ஒரே போடு. அந்த இடத்துல சாம் இப்போ காலி. அவ்வளவுதான், இவளுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் அவன் தான். இங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் இனி வழி கிடையாது. எவ்வளவு திமிரு தைரியம் உனக்கு, எனக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணைக்குள்ள ஒரு ஆளை வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இழுத்துட்டு வந்து போட்டு அவளை பயங்கரமா அடிக்கிறான். இவகிட்ட தப்பா நடந்துக்கவும் முயற்சி பண்றான். இப்போ நைட் டைம் ஆகுது, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேல நமக்கு சான்ஸ் கிடைக்காதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து தப்பிச்சான் பொழைச்சான்னு ஓடி போயிடுறா. இப்போ பிரசன்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இவ தான் அந்த பொண்ணே, அந்த ஓடி போன பொண்ணு. அதனாலதான் அந்த பாருக்கும் அவன் தேடி வந்திருப்பான். அங்கிருந்து கொன்னுட்டு தான் நினைச்சு வந்திருப்பா. பார்த்தா இங்கேயும் அவன் வந்திருக்கான். இதனாலதான் பதறி போயிருந்திருக்கா. இவங்க போயிட்டு இருக்கும்போது குதிரை சவுண்டு கேக்குது. அதனால பசங்களை ஒளிய வச்சுட்டு சரி இவன் தான் வரான், இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு கன்னோட வந்து மரத்துக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. குதிரை கிட்ட வர வர இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா குதிரை மட்டும் தான் வந்திருக்கான். அவன் ஆளை காணோம். சரி ஏதோ அவன் ஆளை காணோம், நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போலாம், அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவ திருப்பியா அவளோட பசங்களை கூட்டிக்கிட்டு அவளோட டிராவல ஆரம்பிக்கிறா.
அவங்க போக போக பனி வேற ரொம்பவே அதிகமாகுது. தன்னோட அப்பாக்கு பயந்தே எப்படிலாம் ஓட வேண்டியது இருக்கு பாருங்க. இவங்க போற வழியில ஏதோ ஒண்ணு செத்து வேற கிடக்குது. ஏதோ ஒரு மிருகம். சரி சாப்பிடுறதுக்காவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ என்ன பண்றான்னா, நான் போய் பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போறான். ஆனா இது எல்லாமே ஒரு ட்ராப் தான், செட்டிங் தான். அதுவும் அந்த ஃபாதர் அவனோட வேலை தான். அவன் கீழே இறங்கி வந்து அதை பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவனை அத்தனை டைம் ஷூட் பண்ணி அந்த இடத்துல கொல்றான். இவளுக்கா இதை பார்த்துட்டு தாங்கவே முடியல. ஆனா இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தோம்னா எனக்கு பாதுகாப்பு இல்லை, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. எப்படியோ இவங்களோட மாமனார் வீடு தான் இது, கணவரோட அப்பா வீடு. அந்த இடத்துக்கு இவங்க வந்து வந்துடுறாங்க. இங்க வந்துட்டு இவ்வளவு நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றா. தன்னோட பையனும் இது மாதிரி பேரனும் இறந்ததை நினைச்சு அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. சேர்ந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, இவ்வளவு கொடூரமானவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவங்களா வெளியில வாசல்ல துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் அவன் வருவான், அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளணும், கொஞ்சம் கூட அவனுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இருந்துட்டு நீ பண்ணதுக்காக உன்னையும் உன் பொண்ணையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்களோட மாமனார் அவரும் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு. அப்படின்னா தன்னோட பொண்ணுக்கு ஆபத்து, நம்ம சீக்கிரமா இங்கிருந்து தப்பிக்கணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சாம கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போறதுக்கு முயற்சி பண்றா. அந்த ரூம்குள்ள ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அது வழியா எப்படியோ அவளை ஏத்தி விட்டுறா. இந்த நேரம்னு பார்த்து இந்த ஃபாதர் இவன் வர வீட்டுக்குள்ள இப்ப வந்துடுறான். இப்போ இவளும் கரெக்டா வந்து சரி நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் வழியா ஏறி கிட்டத்தட்ட போயிட்டா. அவளும் வந்து போறதுக்குள்ள, ஆனா பாதி பாடி போறதுக்குள்ள இவன் வந்து வந்துடுறான். அதனால இப்ப 2 பேருமே பிடிச்சி இழுத்து போட்டுடுறான். 2 பேருமே அவன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவளை வேற அங்க இருக்கிற மரத்துல ஒரு இது மாதிரி இருக்கும், தூண் மாதிரி, அதுல வந்து கட்டி வச்சிடுறான். இவளா மூஞ்சில ஒரே காரி துப்புறா, நீ எல்லாம் மனுஷனாடான்ற மாதிரி. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கால, இவ கிட்ட போயிட்டு இவன் கண்ணு முன்னாடியே உனக்காக தான்டா சொல்லுவேன், நான் இவ்வளோ நாளா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கிறான். இதெல்லாம் சுத்தமா அவளால பார்க்கவே முடியல. எல்லாம் மனுஷனா இல்ல வேற எதுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு செம கடுப்பாகுது. இவன் இருந்துட்டு சரி இதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ட்ரெஸ்ஸை வர கழட்ட ஆரம்பிக்கிறான். ஐயோ எப்படியாவது இவன் கிட்ட இருந்து பொண்ணை காப்பாற்றணும்னு அவன் என்ன பண்றான்னா, அங்க வந்து கட்டி வச்சிருப்பான்ல, அதை எப்படியோ அவுத்துக்கிட்டு வந்துடுறா. வந்ததுமே அவனோட உடம்புல நெருப்பை வேற போட்டு விட்டுறா. பக்கத்துல வந்து லேம்ப் இருந்திருக்கும், அதை எடுத்து அவன் மேல போட்டு விட்டுறா. ஆனாலும் அவன் இருந்துட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேலே நீ பேசவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அவனை அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணி கொள்றா. அது மட்டும் இல்ல, ஜன்னல் வழியா அவனை வெளியவும் தள்ளி விட்டுறா. இப்போ அவனோட கதையை எப்படியோ முடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, இந்த வீட்டை அவங்க வந்து ஆல்டர் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல அந்த ஆள் வந்து திருப்பி கண்டிப்பா வரமாட்டான். ஆனா இன்னொரு ட்விஸ்ட், அந்த நேத்தன் அப்படிங்கிறவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்னடான்னு பார்த்தா அந்த ஆள் இருக்கான்ல ஃபாதரு, அவன் வந்து என்ன ஒரு வேலை பார்க்க சொல்லி ஊருக்குள்ள அனுப்பி வச்சிருந்தான். நான் அங்க போய் வேலை பார்த்து போலீஸ் ஆகி வந்திருக்கேன். அங்க வந்து சில கேசஸ் இதெல்லாம் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது தான் தெரிய வந்தது, அந்த லிஸ் அப்படிங்கிற பொண்ணு அந்த கடையோட ஓனரான ஃப்ராங்கை வந்து போட்டு தள்ளியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பார் ரூம்ல வந்து இவ கூட அந்த ஃபாதர் வந்து பிரச்சனை பண்ணும்போது லிஸ் வந்து தடுக்க வருவாள். அதுக்கு முன்னாடியே இந்த ஃப்ராங்கையே அவ கொன்னுட்டு தான் வந்திருப்பா போல இருக்கு, அதுவும் ஜொஹானாக்காக. அதுக்காக இப்போ நான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ இவ தான் லிஸ்ஸாக வாழ்ந்துட்டு இருக்கிறாளே. ஜொஹானா வந்து இவ தான் ஜொஹானா. ஆனால் லிஸ் இறந்ததுக்கு அப்புறம் இவ லிஸ்ஸா தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறா. அதனால இவளை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. எப்படினாலும் அந்த கர்மா விடலை பாருங்க. தன்னோட பொண்ணை பார்த்து அவள் கொஞ்சம் ரிலாக்ஸாக தன்னோட அம்மா சூசைட் பண்ணி இறந்து போனது மாதிரியே அங்கே இருக்கிற தண்ணிக்குள்ளே குதிச்சு இவளும் வந்து இறந்து போறா. ஏன்னா சாம் வந்து இதுக்கப்புறம் பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு அவளுக்கு தெரியும். பல வருஷங்கள் ஆகுது. சாமும் அவன் நினைச்சது மாதிரியே அவளோட குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவை பத்தியும் அப்பப்ப நினைக்கிறது உண்டு. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. அவனோட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இவன் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான். இதுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு இவளும் எப்படியோ முயற்சி பண்ணியிருக்கா. எப்படியோ கடைசியில் அவனை கொண்டு அதையும் அவன் நிறைவேற்றிக்கிட்டா, தன்னோட பொண்ணையும் காப்பாத்திடுறா. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.